बृहदाश्रमदानया यावदेष्टबृहन्यतः अधरे सन्तु सत्तमः इन्द्रैव वृद्ध आशिष्टा देवीं वाजपदयनन्तु देवाः तां विश्वलोकां भगवो वदन्ते सा नो मन्त्रे शमो जन्सुहानैः धेनुर्वादस्माकमजस्वदेशो अयहो तनो मजस्विरङ्गन्तो नमो कालेऽस्तु यातिरसुरक्षण अनुकूलता फलसिद्धिरस्तु जातवेदो ममावह मावह जातवेदो लक्ष्मी मनमगामिनी यस्यामिरण्यं सर्वसिद्ध्यै च धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् धनुर्धरायै विद्महे सर्वसिद्ध्यै च धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् महादेवे विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् लीला प्रचोदयात् महादेवे विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लीला प्रचोदयात् अग्निर्पादपुत्रिकाः नक्षत्रं देवमिन्द्रियो मासामि लक्षणो अविरासोदरा यस्य भान्तिरस्मयो यत्केतवः यस्य देवाविश्वाभुवनानि सर्वाः सर्वपुत्रिकाभिरमितं वदानः अग्निर्नो देवस्य विदे ददातु
வேதமனைக்கும் வித்தாரும் ஒரு கையேற்ற வழியாத மாநிலரை முத்தாமலையே போற்றும் கொள்கைகளாய் மேற்கொள்ளும் காமங்கள் மாத்திரையாய் சேகாலே வல்லுன்னை சேவித்து முத்தாமலையே போற்றும் கொள்கைகளாய் சித்தன் மேற்கொள்ளும் குலத்தில் பிறந்தினி விரங்களை கொண்டாமல் போகாது இட்டப்படும் கோவிந்தாற்றுக்கும் தன்னோடுக்கும் மேயாமுடன் மீனாமாட்டே மந்தனக்காவர்கள் மாற்றியமாக பேதவனை எங்கள் திருமணத்தில் கேள்வியாகப்பட்டவாகத்தை புதுமை பெற்றவர பிரதரியில் பற்ற விரான் தமிழ்மாலை கப்பாவேக்கு போரிப்பார் பெற்றவார் மறைத்தோரின் திருமணத்தில் நிர்வச்சமானார் இன்றும் திருவள்ளுவர் கட்டி பிறப்பா வாழ்க்கை வடநாடு
சாஸ்தி நீராடினால் தீங்கின் நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்குவிலும் செல்லலோடு வேலுகள ஓங்குவடை போதில் பரிபட்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சேர்த்த மலமற்றி வாங்க உடந்தனைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தே. பன்னிரண்டாவது பட்ட மகாதிபதியாக சிறப்பான ஆன்மீக பணியை மேற்கொண்டு வருகிறார். அவர் இன்று வர மகாலட்சுமி 10 இதற்கான அனைத்து விழாவுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். அவர் தற்போது தன்னுடைய ஆன்மீக சொற்பொழிவாக சில வார்த்தைகள் ஜெய் ஸ்ரீமன்னாராயண், ஜெய் ஸ்ரீமன்னாராயண், ஜெய் ஸ்ரீமன்னாராயண். தயாபாத்திரம் விபக்தியாதி குணார்த்தமம் தேவேந்திர பிரமணம் வந்தே அம்பஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதேஹா மனமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நிச்சித முச்சித பதாம்பத விஷ்ணு வியாமோகதராஜமேனே अस्मद्गुरोर् भगवतोस्तु दैहिक सिन्धु रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतनयश्च नेहा विभूति सर्वं विदेव नेमेन वदन्त्यानाम् आद्यस्य न कुलपतेर् बकुलाभिरामं श्रीमद्ददङ्गिरोळं नमामि मूर्तनां भूतं सहस्रमगदा विभट्टनादासी भक्तिसार कुलशेखरोगिपारां भक्ताङ्ग्रेण परहानिधीन्द्रविश्रां श्रीमत्परां भुजमणिं प्रदोऽस्तु नित्यं श्रीमते रामानुजाय नमः श्रीमत्परपरिवने नमः. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி மிகவும் உன்னதமான புண்ணியமான நாள். இந்த நன்னாளிலே இந்த வரமகாலட்சுமி இந்த பட்டு நிறுவனத்தை திறந்து வைப்பதற்காக அடியேனை மங்களாசாசனம் ஆசீர்வாதம் செய்வதாக இங்கு என்ன அழைத்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன். எல்லோரும் நல்ல வரவேற்பு கொடுத்ததற்கு எனது மனமார்ந்த ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உன்னதமான காலம். சுக்லபட்சத்திலே சந்திரன் நிறைந்த மார்கழி மாதத்திலே ஆண்டாள் உடைய திருப்பாவை நோன்பு நோக்கும் இந்த நேரத்தில் இந்த வரமகாலட்சுமி நீலாதேவியாகவே இங்கு வந்து அனுக்கிரகிக்க முடியுமா பிரார்த்திக்கிறேன். சர்வேஸ்வரான சிவன் நாராயணன் எடுத்த அவதாரங்கள் பல. அந்த அவதாரங்கள்ல ஆழ்வார்கள் எல்லாம் 12. அதுல ஆண்டாள் பெரிய பெண் ஆழ்வார். எல்லா ஆழ்வாரையும் விட ஆண்டாளுக்கு விஞ்சி நிற்கும் தன் பிஞ்சாய் படுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் படுத்தாய் மனவே மகிழ்ந்துன்னு எல்லா ஆழ்வார்களுடைய விஞ்சி நிற்கும் தன்மையை பெற்றவள் இந்த நீலாதேவி என்கிற ஆண்டாள். இந்த உன்னதமான மார்கழி மாதத்திலே மாதங்களில் மார்கழியாக நிற்கின்றவன் ஸ்ரீ கண்ணன். அந்த மார்கழி மாதத்திலே சுக்லபட்ச பௌர்ணமி நிறைந்த நேரத்திலே இந்த மாதம் பிறக்கிறது. பெயர்பட்ட இந்த காலத்திலே இன்னைக்கு இந்த ஸ்ரீ வரமகாலட்சுமி என்ற நிறுவனத்தை திறந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கு எனக்கும் கோயில் வேலை இருந்தது. எல்லாத்தையும் நான் தவிர்த்துட்டு ஒரு அன்பிற்கு கட்டுப்பட்டு எனது சகோதரர் மாதிரி இருக்கிறவர் அவர் ரவி என்றவர் கூப்பிட்டார். அதன் அழைப்பின் பேரில் நான் வந்தேன்.
இந்த நாட்கள்ல எல்லாருக்கும் செல்வம் பெருகி பல்லாண்டு பல்லாண்டா எல்லாரும் இருக்க பிரார்த்திக்கிறேன். அடியனுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ஜெய் ஸ்ரீமன்னாராயண். ஜெய் ஸ்ரீமன்னாராயண். ஜெய் ஸ்ரீமன்னாராயண். இஸ்டூல் பெట్టుకోండి. ஏகாதசி அடியார் நீங்க வந்து அருளாசின்னு அப்படி ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. அருளாசி டேபிள் பைக்கு வந்து ரெடியா சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் நம்மை எல்லாம் ரட்சிப்பதற்கு தான் பல பல அவதாரங்களை எடுத்து ஆழ்வார்களை எல்லாம் அவதாரம் பண்ண செய்து ஆச்சாரிய புருஷர்களை எல்லாம் அவதாரம் பண்ண செய்து பகவத் ராமானுஜரை அவதாரம் செய்து நம்மை எல்லாம் மோட்சகதிக்கு அழைத்து செல்வதற்காக ஸ்ரீ வைகுண்டத்திற்கே அழைத்து செல்வதற்கான உபாயத்தை அவன் ஆச்சாரியர்கள் மூலமாக நாம் ஒரு குருவினுடைய தாளை பற்றி தான் மோட்சத்தை அடைய முடியும் என்பதுதான் உறுதி. அந்த வகையிலே பகவத் ராமானுஜரை பெருமாள் அவதாரம் பண்ண செய்தார். அந்த பகவத் ராமானுஜர் 74 சிம்மாசனபதிகளை நியமித்து ஆங்காங்கே திருக்கோயில்களில் பணிகளை மேற்கொள்ள அத்தனை பேருக்கும் கட்டளையிட்டார்கள். அதன்படி இன்றும் 108 திவ்தேசங்களில் எந்தெந்த முறை நடக்க வேண்டுமோ அதெல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. அதுல இந்த பூலோக வைகுண்டமான அரங்கனிடத்திலே ராமானுஜர் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான். அதன்படி இன்றும் அரங்கனுக்கு குறையாத எல்லா உற்சவங்களும் 365 நாளும் நடந்து கொண்டிருக்கிறது மிக சிறப்பாக. இந்த நேரத்திலே நம்மாழ்வார் நமக்கெல்லாம் மோட்சத்தை கொடுப்பதற்காக எம்பெருமானை பிரார்த்தித்து நம்மாழ்வார் ராமானுஜரை படைத்து அவர் மூலமாக எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுப்பதற்கு கட்டளையிட்டார். அந்த கட்டளையின்படி யாரெல்லாம் ராமானுஜருடைய திருவடியை பற்றி நிற்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கட்டாயமாக மோட்சகதி உண்டு என்று ராமானுஜர் அரங்கனிடத்திலே உத்தரவு வாங்கிக் கொள்கிறார். அதன்படி நாம் ஒரு குருவை கைப்பற்றி அவர்கள் உபதேசிக்கும் உபதேசங்களை கேட்டு முறையாக நடந்து பக்தர்களெல்லாம் பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் இருந்து பெருமாளுக்கு சேவை செய்ய வேண்டும், கோயில்களில் கைங்கரியம் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு கைங்கரியம் நம்மளால பணங்காசால முடியலன்னா கூட கோவிலை பெருக்கினால கூட ஒரு கைங்கரியம் தான்.
கோலம் போட்டாலும் ஒரு கைங்கரியம் தான். பணம் இருந்தால்தான் கைங்கரியம் இல்லை. பணத்தால கைங்கரியம் பண்ணக்கூடியது இல்லை. உடலால் மனது ரீதியாக பக்தியோடு கைங்கரியம் பண்ணணும். அந்த பக்தியான கைங்கரியம் தான் நமக்கு உறுதுணையா இருக்கும் நம்ம கடைசி காலத்துக்கு. நாம் பக்தர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது, இந்த பக்தி அபரிவிதமா எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். ராமானுஜருடைய ஆழ்வார்களுடைய பக்தியினாலதான் அவர்கள் ஜாதி மத பேதமெல்லாம் கிடையாது. ஆழ்வார்கள் வெவ்வேறு ஜாதி தான். பெரியாழ்வார் ஒண்டிதான் ஸ்ரீ வைஷ்ணவர். ஆனா ஆழ்வார்கள் அத்தனை பேரையும் ஆட்கொண்டவர் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன். அத்தனை பேரையும் ஆட்கொண்டவர். பிராதான்யமான திவதேசமாக 108 திவதேசங்களை சேவிக்கக்கூடிய ஒரே இடம் இந்த அரங்கனைத்தான். 108 திவதேசங்களும் எங்கேயும் போக முடியலனாலும் இந்த 108 திவதேசமும் ஒன்னா இருக்கிற இடம் இந்த ஸ்ரீரங்கம் தான். அந்த ஸ்ரீரங்கத்தை தரிசனம் பண்ணாலே போறோம். வேறு எங்குமே போக வேண்டாம் மோட்சகதிக்கு. அப்படி எல்லோரும் கைங்கரியம் செய்து பங்கு கொண்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து அந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டு எல்லோரும் சீரும் சிறப்புமா வாழ பல்லாண்டு பல்லாண்டா ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னலோடு வேலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பு செக்கல் நீங்காத செல்வம் நிறைந்து எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு ஆண்டாள் சொல்படி பிரார்த்திக்கிறேன். நீங்க ஒரு வீடியோ விட்டுருந்தார் ரங்கராஜன் நரசிம்மன் வீடியோ வந்திருந்தது சர்ச்சை காமிச்சு. இப்ப அவரு ஜெயில் போயிட்டு வந்துட்டாரு. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா அவரோட பின்புலத்தை ஆராயணும் கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, சட்டம் சட்டம் தான் அது கடமையை செய்யும். நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த வீடியோ அவர் வெளியிட்டு இருந்தாரு, அது உண்மைதான். அந்த வீடியோ வெளியிட்ட நீங்க பேசுனது உண்மை. அதை பத்தி அப்புறம் இல்லை, நான் பேசினதில்லை. அது எடிட் பண்ணி போடப்பட்டது. அது இப்போ வேண்டாம். அது எல்லாம் முடிஞ்சு போன கதை. அதை பத்தி இப்போ வேண்டாம். இந்த வரமகாலட்சுமி கடையில 67 கிளைகள் உள்ள அத்தனை ஊழியருக்கும் எனது மனமார்ந்த ஆசீர்வாதங்களையும் மங்களாசாசனங்களையும் தெரிவித்துக் கொண்டு பல்லாண்டு பல்லாண்டா நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்றிலும் தான் நிறைந்த அல்லிக்கமல கண்ணனை அந்தன் குருகோச்சரகோவன் கொல்லப்பட்ட வாயிரத்துள் இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட வண்டீர் மக்களே அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண். जय श्रीमन नारायण. ஜெய் ஸ்ரீமன் நாராயண். जय श्रीमन नारायण. ஜெய் ஸ்ரீமன் நாராயண். श्रीर्वत्सस्वायशमारोऽत्यमाविधाक्षोभामानं महीयते धान्यं धनं वशं बहुपुत्रलाभं सततं वत्सरं दीर्घमायुः. முடக்காக செய்ய சுடராழியா நடிக்கே சூட்டினே சொல்மாலை இடராடி நீங்குகவே என்ன कृष्णा